இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐலி, கீழே பார்த்து போ, அங்க என்ன சிந்தி இருக்கு பாரு. அதெல்லாம் நான் பார்த்து வரேன், நீங்க பார்த்து வாங்க. சாரிங்க, என்ன லுக்கு, வா போலாம். அச்சச்சோ, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம விட்டுட்டோமே. சிவா, என்ன சிவா, என்ன சொல்லிட்டு நீங்க தான் விழுந்துட்டீங்க. என்ன உள்ள அர்த்தத்தோட பேசுறீங்களோ? நான் ஒன்னும் உள்ள அர்த்தத்தோட கேக்கல, உண்மையாதான் கேக்குறேன். என்ன பேசுற நீ? அந்த பொண்ணு கால் ஸ்லிப் போய் கீழே விழ பார்த்தா நான் யதார்த்தமா அவளை பிடிச்சேன். பாரு, அதுவும் வேணும்லாம் ஒண்ணும் இல்ல. விட்டு இருந்தா அவ என் மேலேயே விழுந்திருப்பா, அதனாலதான் பிடிச்சேன். நீங்க உங்க மேல அவ விழுந்துட கூடாதுன்னு பிடிச்சீங்க. ஆனா என்ன பண்றது, அந்த பொண்ணு உங்க மேல விழுந்துட்டாலே. என்ன சொல்ற நீ? கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. பின்னாடியா? சிவா, இந்த பக்கம். சிவா, அந்த ட்ரக்ஸ் எங்க இருக்குன்னு நீங்க தேடுங்க, நான் கபிலனை வாட்ச் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு வர்மா இந்நேரம் இங்க வந்திருக்கணும். இன்னைக்கு இங்க இருந்து வர்மா கண்டிப்பா தப்பிச்சு போகவே கூடாது சிவா. கண்டிப்பா இன்னைக்கு அவனுங்களை மிஸ் பண்ணிடவே கூடாது. ஐலி, இங்க வா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வரோம் நீ. பூஜை ஆரம்பிக்க போதா ஐலி? வாங்க போலாம். ஓ, கபிலன் ஃபேமிலி ஆல்ரெடி வந்துட்டீங்களா? வரேன். ஏங்க, எனக்கு வளையல் வேணுங்க, வாங்கி தாங்க. ரித்திகா, இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அட வாங்க ரித்திகா. ஏய் ரித்திகா, வாங்க. எப்பா வளையல போடுப்பா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சீக்கிரம் போடுப்பா. அட நல்லா இருக்கு, நல்லா போடு போடு. இது வர்மா வளையல். வர்மா காசு.
பார்த்தது போதும், போக. கூட்டிட்டு போங்க. போன் அடிக்குது. ஐயோ, என் பொண்டாட்டி பேசுறாங்க. என் பொண்டாட்டி, நான் பேசிட்டு வந்துடுறேன். சொல்டா. அண்ணா, நீங்க சொன்ன போலீஸை நான் பார்த்துட்டேண்ணா. எங்கடா? இங்கே தானே பக்கத்தில் இருக்காப்ல, கையில் கண்ணு வர வச்சிருக்காப்லண்ணா. ஏடி அங்க இருக்கான்னா, இப்ப இங்க இருக்கிறது யாரு? நான் கூப்பிடுறதா. ஏய், கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? கொடுத்த வேலையை சரியா செய்ய மாட்ட? நீ எல்லாம் ரவுடின்னு சொல்லி ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க. இத பாரு, இதுக்கு மேலேயாவது நான் சொன்ன வேலையை சரியா செய்ய பாரு. வெளியூர்ல இருந்து வந்து என் ஆளுங்களையே அவன் அடிச்சு போட்டிருக்கான்ல, நாம அவளை சும்மா விடக்கூடாதுடா. அவனை நாம சும்மாவே விடக்கூடாது. அவனை நாம சும்மா விட்டுட்டோம்னா நம்ம ஊர் ஆளுங்களுக்கு நம்ம மேல இருக்கிற பயம் இல்லாம போயிரும். டேய், அந்த இந்திராணி குடும்பத்து ஆளுங்களை நம்ம இன்னைக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். நமக்கு கிடைக்க வேண்டிய முதல் மரியாதை தான் நமக்கு கிடைக்கல. ஆனா இப்ப அந்த அம்மனோட முதல் மண்டகப்படியும் அந்த இந்திராணிக்கு தான் தர்றதா ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ அந்த மண்டகப்படிய வாங்கவே கூடாது. வாங்கறதுக்குள்ள அவங்கள நாம ஏதாவது செஞ்சே ஆகணும்டா. டேய், நான் இப்ப சொல்றத எல்லாரும் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க.